guys, welcome to கேஷி கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புக் மார்க் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு க்ராஸான ஷேப்பை எல்லா இடத்துலையும் தீ மாதிரி வச்சு ஃபுல்லாக பிளாக் கலர் ஆக்கிட்டு, ஆக்சுவலாக இதில் பால் பச்சை பேக்ரவுண்ட் ஒன்றும் பாதி கொடுத்துட்டேன். நான் ஆர்வத்தில் பாதி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இப்போது அந்த பாதி கொடுத்ததை ஃபுல் பண்ணிடலாம். பால் பச்சை, அதாவது ஒரு பால் பச்சை அந்த க்ரீன் கொடுக்க போகிறோம். ஸோ தமிழில் பால் பச்சை அதுக்கு அந்த க்ரீனுக்கு, பட் இங்கிலீஷில் என்னென்னு கரெக்டாக தெரியல. ஸோ அதை கொடுத்துடலாம். ஸோ அது ஃபுல்லாமே அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த க்ரீனில் நம்ம இப்போ ஒரு பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ளூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிக்சர் ஓட்டணும். ஸோ அந்த பிக்சர் ஓட்டிடலாம். ஸோ என்ன பிக்சர் அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு சந்தைக்கு போகும்போது ஒரு சம்மர் கேம்ப் நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஸோ நோட்டீஸில் எனக்கு இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ ஆக்சுவலி உறுத்திட்டே இருந்துச்சு. பட் இதில் கேப்பில் என்னன்னா, ஸோ கிருஷ்ணர் ஒட்ட முடியாது. ஸோ இந்த கேப்பில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இதில் நான் ஒட்ட போகிறேன். இதில் எனக்கு பிடிச்சது ஆக்சுவலி பெயிண்டிங் ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் ஆக்சுவலி இது புக்குக்கான யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் இந்த புக் சிம்பிளில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த புக் சிம்பிளோடு தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆக்சுவலி செம்ம குட்டி, கண்ணிக்க தெரியாது போல். ஸோ அந்த நடுவில் தான் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மு வர திட்டாக வரலை, கொஞ்சம் திட்டாகிடுச்சு. நம்ம இந்த க்ளூ வந்துருச்சா? ஸோ இதை ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு தலையில் ஊட்டிட்டேன். சில நேரம் ஊட்டிடலாம். நம்மளுக்கு பார்த்தா கொஞ்சம் இதுவாக சின்னதாக தெரியும். பிகாஸ் கொஞ்சமே ஆக்சுவலி பால் பச்சை ஊட்டினது. பட் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நார்மலாக எல்லோ மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்குது எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது புள்ளியாக நம்ம க்ளூவில் புள்ளியாக வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே 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 எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வைக்க போகிறோம். ஸோ இது காயறதுக்கு கண்டிப்பாக லைட் ஆகிடும். அதனால் அதில் க்ளூ நிறையவே போட்டுட்டேன். ஸோ சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இதில் ஏன் க்ளூ இந்த இடத்துல க்ளூ போட்டிருப்பேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு சரியாக காமிக்க முடியாது. ஸோ க்ளூ போட்டிருப்பேன்னா, ஸோ இந்த கை வச்சுருக்க இடத்துல ஒரு ஹோல் போட்டு அதில் ஒரு த்ரெட்டு உள்ளே போட போகிறேன். ஸோ ஹோல் போடணுன்னா ஃபஸ்ட்டு இந்த கம் காயணும். ஆனால் அந்த கம் காயத்துக்கு லேட் ஆகிடும் போல். ஸோ அதனால் நான் ஒரு சின்ன குண்டு ஊசி மாதிரி யூஸ் பண்ணி தான் அந்த ஹோல் நான் போடணும். அதனால் இதில் எனக்கு வரலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை யூஸ்வலி இதில் வச்சுட்டு, இப்போது இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட் எடுத்து உள்ளே போடணும். நான் ஆக்சுவலி ஒரு த்ரெட்டு வச்சுருந்தேன், ரெட் கலர் த்ரெட். பட் தட் இஸ் மிஸ்ஸிங், காணோம். பரவாயில்ல, நான் பக்கத்துலேயே ஒரு எல்லோ கலர் த்ரெட் இன்னொன்று வச்சுருந்தேன். ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை ஆஃபாக கட் பண்ணணும். இவ்வளோ கட் பண்ணிடலாம். இவ்வளோ ஆக்சுவலி
இந்த க்ளூவை உள்ளே விடுறது ஒன்று பெரிய விஷயம். ஸோ அது வேறு ஒரு நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்து இந்த க்ளூ அப்படியே தேய்ச்சி விட்டுலாமான்னு பார்க்குறேன் பேசாமல். ஏன்னா மேலே வந்து இந்த க்ளூ இப்போதைக்கு இருக்கிறதுக்கும் நானும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து இப்போ ஹோல் வந்துட்டு கொஞ்சம் உருவாக போடணும். ஹோல் ஆக்சுவலி கொஞ்சம் ஹோல் போடுறதுக்கு நான் வந்து ஒரு குண்டூசி மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஒரு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி எடுத்ததுக்கு அது ஸோ அதனால் இப்போது இதுக்குள்ளே தான் வந்து இந்த ஹோலை வந்து விட போகிறோம். ஆக்சுவலி இது நான் கூட சீக்கிரமாக குவிக்காக முடிச்சிடலாம்னு நினச்சேன். பட் இது வந்து குவிக்காக முடிக்க அப்படின்னா ரொம்ப லெஜெண்ட்லாம் இருப்பாங்கள்ல, நல்லா கிராஃப்டில் லெஜெண்டாக இருப்பாங்க. அவங்க வந்து இது குவிக்காக ஒரு 2 மினிட்ஸ்லாம் முடிச்சிடுவாங்க. பட் வந்து பிகினர் இருப்பாங்கள்ல, ஸோ அதனால் லேட்டாக முடிப்பாங்க. ஆக்சுவலாக நான் கிராஃப்டில் லெஜெண்டே கிடையாது. ஆக்சுவலி நான் ஒரு பிகினர். சரி வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டுதான். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த த்ரெட்டு உள்ளே போட்டுட்டோம்ல. ஸோ உள்ளே போட்ட த்ரெட்டில் நம்ம வந்து என்னென்னா, இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால, ஸோ அதில் கிருஷ்ணரோட அந்த ஃபேஸை மட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம இதில் வந்து ஓட்டை போட்டு இதுக்குள்ளே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ போட்டு கட்டிட்டோம்னா அப்புறம் ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து செம்மையாக ஆக்சுவலி ரொம்பவே ஒரு ஈஸியான ஒர்க்கு தான். பட் நான் தான் இது ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம போகலாம். வந்துட்டு கிருஷ்ணன் வந்து அதிகமாக புல்லாங்குழல் வச்சு இருக்கக்கூடாது. அதனால் ஸோ கேன் கட் ஓகே. இப்போ என்னன்னா கட் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கே பாருங்கள், ஸோ இருக்கா. ஸோ கட் பண்ணி வச்ச இதில் வந்து என்னென்னா இப்போது இதில் இருக்கிற இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போது ஒரு இதில் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, மேலே வந்து ஒரு மயிலோட அந்த ரெக்கை வச்சுருப்பாங்கள்ல, அந்த அதாவது ரெக்கையா, எனக்கு அது கரெக்டாக தெரியல, அது மேலே வச்சுருப்பாங்கள்ல, மேலே ஒரு தலை மேலே வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதில் லைட்டாக ஒரு ரவுண்டாக ஓட்டை போட்டு அதில் தான் நம்ம வந்து இப்போது இதை வந்து விட போகிறோம். விடலாமா? சரி ஓகே. இப்போ வந்துட்டு த்ரெட்டை வச்சு கட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை கட்டணும். கட்டலை, த்ரெட் வச்சு உள்ளே போட்டுட்டோம், இன்னும் கட்ட தான் இல்லை. ஸோ இதை வந்து இப்படி வச்சுட்டு ஸோ கட்டி விட்டுறலாம். ஸோ கட்டிட்டு நம்ம வந்து இப்போது இது இருக்குல்ல, ஸோ இதில் தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ இதில் என்ன எழுத போகிறோம்னா, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம எழுதலாம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நான் என்னென்னா பாதி வந்து காஜல் வச்சு யூஸ் பண்ணி எழுதினேன். ஸோ அதனால் கொஞ்சம் மாறிடுச்சு. அவ்வளோதான்.
இந்த மாதிரி ஒரு குவிக்கான குவிக்கான ஒரு புக் மார்க் பண்ணியாச்சு. ஸோ அது ஓகே, நம்ம இப்போ இதை வச்சு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம இங்கே இருக்கா. ஸோ ஓப்பன் பண்ணாலும் மேல்ட்டு நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இப்போது எங்கே இருக்குதுன்னு அந்த பார்க்குற மாதிரி பார்க்கலாமா. ஓகே, வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்களா வந்துருச்சா. சரி ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் கேஷிங்கிற சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.